நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. நமது கிராமத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. மருதக வாசிக்கும் அன்பு மண்புழை என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. பலவாசி வசிக்கும் அன்பு மண்புழை சரவணகுமார் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. தாள வாசிக்கும் அன்பு தந்தையார் ஞானசேகர் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. ஆடல் அரசி பவதாரணி அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. அப்பனாக நடிக்கும் அடியன் சூர்யா எனக்கும் மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. கலைஞர்களை வாழ்த்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது சருகுபாடிப்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் நண்பமா டிஎம்ஏ அருண் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றிகத வணக்கம். நமது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் சருகுபாடிப்பட்டி கிராமத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ வீரகாளி அம்மன் சிங்கார கலையரங்கத்தில் பூத்திருவிழாவை முன்னிட்டு வெள்ளரி வகைராக்கள் மற்றும் மதுரை வீரன் பிள்ளைகள் பிரார்த்தனை நடத்தும் நாடகம் நடைபெறும். காண வருக. மேற்படி வருகிற கார்த்திகை மாதம் நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளித்திருமண் நாடகம் நடைபெற உள்ளது. அன்பு மகன் வெங்கடேஸ்வரன் அவர்கள் ராஜபாட்டர், லட்சுமி அவர்கள் ஸ்ரீ வடநாயகம், கலைக்கண்ணன் அவர்கள் நாரதர், முத்துராஜா அவர்கள் பவன் காமிக், அனிதா அவர்கள் டான்சர் காமிக், சுரேஷ் அவர்கள் ஹார்மோனியம், KS சந்திரன் அவர்கள் மிருதங்கம், AS சூர்யா அவர்கள் பலவாத்தியம், தியாகு அவர்கள் ஸ்ரீ தாளம், சீனவென்பு கண்ணன் சருகுலைப்பட்டி. இப்படிக்கு மதுரை வீரன் பிள்ளைகள் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சருகுலைப்பட்டி. நாடக அமைப்பு அன்பு மாப்பிள்ளை AS சூர்யா அவர்கள் இந்த நாடக அமைப்பு என்பதை மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பனா நம்ம வியாபாரங்க உட்காருங்க சாமி, உட்காருங்க உட்காருங்க. நான் கேட்கிறேன். ஹலோ ஹலோ வோல்டேஜ் அதிகம். நான் கேட்கிறேன், எதாவது கேளுங்க. ஆனால் காசு மட்டும் தோட்டு கேட்டாது எதிர்ப்பா. நல்லா ஆடுவேன்னு இந்த ஊருக்கு நான் சருகுலைப்பட்டிக்கு சூர்யா கொண்டு வந்திருக்கேன். நீங்க என்ன செத்தவங்க வெத்தப்பா கொடுத்த மாதிரி ஆடுறேன் என்ன கேட்கிறேன். எரியா நாடகம் பேசும்போது உன்னை கேட்கிறேன், சூர்யா உனக்கு தேதி காலி இருக்கு என்னப்பா வரியாப்பா? இல்லை நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். இல்லை அப்படிங்கிறேன். என்னப்பா அப்படிங்கிறேன். சருகுலையை குட்டியா எனக்கு 3000 சம்பளம் வேணும்னு கேட்டில்ல? கேட்டியா கேட்கலையா சொல்லு. ஆனா அப்படிட்டா கேட்பாரு. அதுக்காக உங்க நாடகம்னா நீங்க என்ன சொன்னாலும் காலையில மடப்புறம் காளி கோயில நின்று வச்சுக்கலாம். நீங்க மாமே சூர்யான்னா அவருக்குன்னு ஒரு திறமை இருக்காது தெரியுமா உங்களுக்கு? சூர்யா பெரிய ஆள் தானே. என்ன என்ன இன்னைக்கு ஆடுற எப்படி பெரிய ஆள் தானே. இப்படி என்ன எங்க மாவேனால ஆடி ஜெயிக்க முடியாம மேலே செத்துவாடா. என்ன மசிக்கிறா நான் ஜாகிறேன்.
என்னைக்கு நீ சூர்யா செத்துறோன்னு சொன்னி அதே மாதிரி நான் சொல்றேன். வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளை பௌதாரணி சூர்யாவுக்கு மிஞ்சி ஆடலன்னா அந்த பிள்ளை செத்துருந்தா. மொத்தத்துக்கு ஒரு நாடகத்துல எல்லாரும் சாகனம் போல இருக்கு. அப்படி இல்லை, உங்களுடைய திறமையை காட்டு. மாப்பிள மாமா என் மேல அப்படி நம்பிக்கையா? என்னை நம்பிட்டீங்கல்ல, உங்களை என்ன நிலைமைக்கு மட்டும் ஆக்கிரேன் பாருங்க. உங்க குடும்பமே க்ளோஸ்ங்கிற. பரவாயில்ல, எப்படியாவது என் நம்பிக்கை வீணாக்க மாட்டேன். எப்படியாவது என் மானத்தை காப்பாத்துங்க. மிருதத்தை விட்டாலும் இந்த நம்பிக்கை காப்பாத்துறேன். சாரி, மார்ச் மாசம் கல்யாணமோ இப்ப நம்ம வேலையை காட்டுவோம். கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி விஷம் விஷம் உடம்பு பூரா விஷம். நான் தெரிஞ்ச வண்டி இது ஆடி ஆடி அசத்த வண்டி, நல்ல வண்டி ஓட்ட வண்டி. ஒட்டின மாமா மாட்டிக்கிட்டா நாம தான் மாமா. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, நான் தெரிஞ்ச வண்டி ஆடி ஆடி அசத்த வண்டி, நல்ல வண்டி ஓட்ட வண்டி. ஒட்டின மாமா மாட்டிக்கிட்டா நாம தான் மாமா. அப்படி ஆட சொல்லு. எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி, நீங்க பேசாம இருங்க. ஒரு விஷயம், இந்த ஆளுண்டு வாசிக்கிற சரவணை என் தம்பி தாங்க. ஆனா அந்த என்னமோ இந்த வேலைக்கு எதிரி ஆகிட்டான், என்னன்னு தெரியல. ஆனா இன்னொன்னு நீ சூர்யாவுக்கே சப்போர்ட் பண்ணு, நான் என் பவதாரணி சப்போர்ட் பண்றேன். ஆனா இந்த மேடையில டான்ஸ் பிள்ளை பவதாரணி ஜெயிக்கலன்னா பார்த்துவோம். சூர்யாவோட சர்வீஸுக்கே போட்டி ஓடுறதுக்கு ஒரு ஆளு பிறந்து வரணும்யா. ஏண்டா என் நிமிஷம் தாங்க கிடக்கு, நீ வரையடா. நான் சாப்பிடுறதுலடா, நான் விரதத்துல இருக்கேன். போட்டுற மாமா மாட்டிக்கிட்டா. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது தெய்வமே. வேண்டாம், இதெல்லாம் ஒரு மேட்ச் இல்லைன்னா அந்த பிள்ளை ஆடுவா. ஐயோ குன்றியா போல இருக்கு. ஆடு எப்ப ஆடுவ? யார சொல்ற? நம்ம கடவீனே கலக்கும் ஏன் கமல அவனுக்கு வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டே பரவலக்கும் நம்ம பச்சைக்குள்ளே அவன் திறந்து வந்தா அவன் பின்னி முடிச்ச சடையும் இட்டு இழுத்த வச்ச நடையும் துணி நல்ல பண்ணலப்பா சொல்லி சுட்டி வந்தது நம் கடவுளே கலக்கும். இது மாதிரி ஆடுல என்னன்னு என்ன கேளு. நம்ம கடவீதி கலகலக்கும் லாலா கடைசாமி உன கோவில நாயனே. அப்படி தூக்க சொல்லணும்ல. இருற தூக்குறதுல பவதாரி பெரிய ஆளு. காலை இருற என் பேரை காப்பாத்துற உன்னை அது நம்பி உங்களுக்கு தானே தெரியும்.
உனக்கு நீயே கட்டிக்கிறியா? அதுதான் நான் கட்ட சாமி. அதானா அதேதான். கை தட்டாதான் என்ன? அதாவது ஆம்பளை எதையும் செய்யலாம், பெண் தான் செய்யணும். ஆனா அந்த பிள்ளை தைரியமா இறங்கிருச்சு. ஏன்னா ஏன்டா அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் என் தெய்வம் மசியாது. யாரு? இது என்ன இப்ப பாரு, என் தெய்வம் கல்யாணத்துக்கு மேல எனக்கு தப்பு வர்றான். ஏன்டா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தவி கை கால உடஞ்சு நான் வீட்டுல கிடக்க இந்த குடும்பம் சட்டம் தன் கடமையை செய்யும். மசுக்களை செய்ய 3000 ரூபாய் சம்பளம்டா. ஏன்டா என்னடா நீ இப்படி கேட்கவும் இவனுக்கு நீ கேட்கிறான். என் நிலைமைய பாரு, விஷமா இருக்காங்க. இல்ல இல்ல அது தப்புங்கிறது அவனுக்கு சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா இது சம்பா சம்பா ரம்பா எல்லாம் ஒண்ணு தன்னு உன்னை நம்பி இறங்கிட்டேன். நீ தான் என் பேரை காப்பாத்துறியோ இல்ல அள்ளி வச்சு மூடுறியோ. என்னம்மா சாவறதும் குலைக்கிறதும் வீரகாளியம்மா பாத்துக்கோடா. போடா போடா. எந்த ஊர்லயா தாய்குல கைதடி பாத்திருக்கீங்களா? இந்த ஊர்ல கைதடி அதான் கைதடித்தா. ஆனா சூடு செத்து போனான். தலையில முக்காடு போட்டு முளப்பா வைக்க போறாங்க. பள்ளிக்கூடம் போகாமலே படம் படிக்காமலே பாசான கூட்டமே மால போட்டு விடுங்க. பள்ளிக்கூடம் போக மாட்டோம், படிக்க மாட்டோம். ரோசா கிளம்புது. பள்ளிக்கூடம் போக மாட்டோம், பாடங்களே படிக்க மாட்டோம், எஸ்ஐங்களே பள்ளிக்கூடம் போக மாட்டோம், படிக்க மாட்டோம். நிறுத்தா வெண்ண இந்த ஆட்டத்துக்கு இந்த பீத்தா முத பெரிய மனுஷன் என்னடா இந்த ஆட்டத்துக்கு நாங்க ஆட மாட்டோமா? இப்ப பள்ளிக்கூடம் போக மாட்டோம், படிக்க மாட்டோம். கைத்தட்டி தாய்மார்களுக்கு மாமா நன்றி, இளைஞர்களுக்கு நன்றி. பக்கி பயப்படையே கூட்டமா சேர்ந்துட்டு வச்சியம் பண்ணா ரோசம் உள்ளவன் ஆண்கள் ஏன் கை தட்டல? அது பூரா எனக்கு சப்போர்ட் இருக்கட்டும்.
இவ அழல தாமர எப்படி சூர்யா பொறுத்து இன்னொன்னு இப்ப பாரு சிங்கத்தை உனக்கு நான் அத்தாச்சியாப்பா பெருமாளே பள்ளிக்கூடம் ஒரு விஷயம் சொல்லுங்க சூர்யா ஒரு விஷயம் சொல்றேன் வேண்டாம் அதாவது சருகுவலை இப்படி வந்து நீங்க தோற்றதா இருக்க வேண்டாம் இருங்க ஓடி போயிருங்க இல்லையா 10 வைக்கிறத பூரா 10 வச்சு விட்டு அப்புறம் அசிங்கப்பட்டாத ஓடி போனா எப்பொழுதுமே நெஞ்ச நிமித்தி தான் வழக்கமே ஒன்னும் போட்டி போடக்கூடாது போட்டின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் செத்தா மேலடி ஆகணும் உனக்கெல்லாம் போட்டி போட சப்போர்ட் பண்ண வேணேன் என்னடா பாடுற பாட்டு கூட மறந்து வச்சு மாமா மாமான்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் மரியாதை கெடுத்துறாரா என்னடா மரியாதை குறையுது ஆகண்டா ஆமா என்ன பாட்டு பாடுறேன்னா போட வெண்ணே ஆடு ஏதாவது பா பா பிளஸ் கோவிந்தா கோவாடா பொம்பாக்கு சப்போர்ட் பண்ண இந்த நிலமாண்டாங்க அங்கதான் சூர்யா நிக்கிறாரு மயத்தை புடுங்கினாரு அதே மாதிரி இந்த பிள்ளை ஆடுங்க என்னன்னு கேளு நீ ரோசக்காரிடா பெருமாளே நீ ரோசக்காரி ருக்குமணிய பின்னால உட்கார வச்சு என்னங்க இந்த சோளக்கரு வாட்டுறதுக்கு அனுப்பிட்டு வரமா சொல்லு ஏங்க ஏங்க உங்க கட்சிக்காரே ஏங்க பெரியப்பா மையன்னு ஒரு மரியாதை வச்சு தம்பி இருங்கப்பா பாத்தியாரு அவங்க கட்சிக்காரர் பேசும்போது ஆடும்போது நான் எதுவும் பேசணும் இல்ல அப்படி பேசக்கூடாதுல்ல ரோசர் பேச மாட்டாங்க ரோசக்காரன் பேசாமல தெய்வம் தீ குளிக்க நீ குளிப்பாடி ஓடிங்க அதையும் செய்யலையா ருக்குமணிய நான் என்ன சொல்றேன் இதோட முடிச்சுக்கிறது நேரம் ஆயிடுச்சு இதோட முடிச்சு நல்லது அப்படி உள்ள போக சொல்லுங்க நேரம் ஆயிடுச்சு நான் முடியலன்னு சொன்னேன்னா நான் முடியலன்னு சொன்னேன் அதைத்தானே எதிர்பார்த்தேன் என் தெய்வமே ஒழுங்கா ஆடதான் எனக்கு என்னன்னா இதுல வந்துதான் சருகு விளையாட்டுல வந்துதான் உன் தலையெழுத்து மாறணும்னு கசச்சு ஓடி போயிரு மறைச்சியே கொண்டு வரேங்க நான் என்ன அம்மா என்ன பாடா இப்ப பாடுற அம்மா ஒரு விஷயம் என் பேரை காப்பாத்துற
நாடகத்தை கொடுத்துட்டு உயிரை போட்டு அப்படி பேசாத. சம்பளம் என்ன வேணாலும் வாங்கிக்கிறேன், நான் தரேன். பொம்பளை நம்பினா அந்த நிலைமைதான். ஏங்க பொம்பளையா இருந்தா நான் ஆடுவேங்க. ஆடுங்க. தோக்கம் ஏங்க என் தாயை வர்க்கத்தை நான் காப்பாற்ற விட மாட்டேங்களா? ஓகேடா, இதான் எதிர்பார்த்தேன். கண்ணா சாலா இதுக்கு மேல ஒரு பப்புங்க ஆடுவாங்களா? மாப்பிள்ள ஐந்து புடுங்க வாடா வாடா. வாடா டேய். ஆனா ஒண்ணு எனக்கு உண்மையா தெரிஞ்சிச்சு. இதுக்கு தேவை உன்னை நம்பாம தனியா வண்டியில வந்தேன். எப்படி என்னை வண்டியில ஏத்தோட பண்ணிடாத. நான் ஆட மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாரு. ஏயா முந்திரிங்க ஆடுவான்னு சொன்ன அதே மாதிரி ஆடணும்டா. அந்த புள்ள தாய்மார்கள் வர்க்கத்தை காப்பாற்ற ஆசைப்படுதுல, அப்பெல்லாம் எங்க இளைஞர்கள் சமுதாய மானத்தை நான் காப்பாற்ற ஆசைப்பட மாட்டேனா? என்ன முறைக்கிறேன்? எல்லாரும் கை தட்டுறது. அந்த ப்ளூ கலர் சேலை கட்டிட்டு தாத்தா கை தட்டு. என்ன சவுண்ட் பொம்மை மாதிரி? ஆமா என்ன ஏடா என் நாடகத்தை பிடிக்க பாக்கிறேன். இல்லங்க என்ன பாட்டு வரதில்ல. குத்தாடி குத்தாடி ஜெயிலக்கா குத்தாடி ஜெயிலக்கா அப்படி நிக்கணும். என் தெய்வமே ஒண்ணு நம்பி எப்படி இந்த 2 வீடு கட்டா விட மாட்டேன். என்ன எப்படி வித்த இன்னொரு விஷயம், காமிச்சு நீங்க பேசியே தான் இந்த காலத்தை கடத்துறீங்க. இங்க போடுற இது இந்த பிள்ளை ஏதாவது பேசுதா செயல் தான்டா போடுற. குத்துடி குத்துடி செய்யணக்கா. அவர் 2 கையும் ஒரு தலையும் உண்டுனாரா? ஆமா, நீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க? கொண்டுட்டு கொத்தட்டி கொத்தட்டி சாயிலாக்கா. நமது ஊருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளருக்கும் ஐயாவை விழாமணி கண்போடு அழைக்கின்றோம். ஐயா வாங்கய்யா. இந்த நாடகத்திற்கு வருகை வந்து பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் ஊர் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்த உள்ளது.